23 மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் வருகையை தமிழகம் மிக மிக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நாங்கள் பிரதமருக்கு நன்றி சொல்வோம். ஏனென்றால் தமிழ் பொங்கலை தலைநகரில் கொண்டாடி எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்று தமிழகம் இருக்கிற சூழ்நிலையில் நிச்சயமாக எதிர் வாக்குகள் தான் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் கிடைக்கும். இன்றைக்கி காங்கிரஸ் திமுகவுக்கு அவர்களுக்குள்ளே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் இப்போ அவர்களுக்குள்ளே இப்போ எங்களை பார்த்து தான் இன்னும் நீங்கள் கூட்டணி அமைக்கலையா, பிரிந்து இருக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள் இன்று அவர்கள் பிரிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி திமுக கூட்டணி 2026 தேர்தலை சந்திப்பதற்கு அவங்க கூட்டணியாக இருப்பாங்களான்னு நமக்கு சொல்ல முடியாது. நேற்று கூட காங்கிரஸை சார்ந்தவர்களெல்லாம் சேர்ந்து சந்தித்திருக்கிறார்கள். ஆக 1967 திமுக தான் காங்கிரஸை முடிச்சுது. அதுக்கப்புறம் 2 பேரும் கை சேர்த்தாங்க. இன்றைக்கி 2 பேரும் ஒருத்தங்க முடிச்சுக்குவாங்க, அவ்வளோதான். தமிழ்நாட்டில் அநீதியும் முடிஞ்சு போயிடும், மிகவும் மோசமான ஆட்சி முடிஞ்சு போயிடும். 2026 பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கானது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 23ஆம் தேதி பிரதமர் வரக்கூடிய நிலையில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? இல்லை, பிரம்மாண்டமான ஏற்பாடுகள், லட்சக்கணக்கான மக்கள் சேர்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதனால தான் மதுராந்தகமே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா கூட்டணி கட்சிகளும் நிச்சயமாக அதில் கலந்து கொள்வார்கள். இது ஒரு மிகப்பெரிய தொடக்கமாக இருக்கும். மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் வருகை 2026 எங்களது வெற்றிக்கான தொடக்கமாக இருக்கும். ஏன்னா எதிரணியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மக்கள் ரொம்ப மோசம் பண்ணிக்க. நான் திருப்பி சொல்வதுண்டு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், இவ்வளோ நாள் ஜல்லிக்கட்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு மருத்துவமனை, உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை இருக்கணும்னு நான் கேட்டுகிட்டே இருக்கேன். இந்த முறையும் நான் என்னோட பேட்டியில் சொன்னேன். நேற்று பார்த்தீங்கன்னா காயமடைஞ்ச ஒருவர் 66 வயசை சார்ந்தவர் ராஜாஜி மருத்துவமனைக்கு போய் இறந்திருக்கிறார். ஒரு கொண்டாட்டத்தில் யாருமே இறக்கக்கூடாது. ஆக அதற்கான முன்னேற்பாடு கூட செய்யலைன்னா நாம் இந்த அரசை நாம் எப்படி ஒத்துக்கொள்வது? அது சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை விபத்தாக இருக்கட்டும், அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விபத்தாக இருக்கட்டும், இவையெல்லாம் தடுக்கக்கூடிய மரணங்கள். அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் ப்ரோஆக்டிவாக இருந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். நமக்கு என்னென்னா, அரசாங்கம் எப்பவுமே விளம்பர அரசாங்கமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும் அரசாங்கமாக இல்லை. அதனால் அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். எல்லா தலைவர்களும் கலந்துக்குவாங்கன்னு இப்போ சொன்னீங்க. யாரெல்லாம் எதிர்பார்க்கலாம்? யாரெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் கலந்து கொள்வார்கள். இல்லை, அரசு வேலை தருவது நல்லதானா? அவங்க எல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் அரசு வேலை. அவங்க ஒரு வீர விளையாட்டை ஊக்கப்படுத்துவது எந்த விதத்திலும் தவறு கிடையாது. ஆனால் அந்த வீர விளையாட்டை கொண்டு வந்தது யாருன்னு நான் முதல்ல சொல்லணும். ஜெயராம் ரமேஷ் இதை காட்டு மிராண்டி விளையாட்டுன்னு சொன்னார். அந்த கட்சி கூட தான் இவங்க கூட்டணி வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஒரே நாளில் 3 மத்திய அமைச்சர்கள்ட்ட கையெழுத்து வாங்கி ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தது பாரதிய ஜனதா கட்சி அரசு. அதனால் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி அரசு தான் ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தது. முற்றிலுமாக அந்த திமுக விழாவாக மாற்றிவிட்டார்கள் ஜல்லிக்கட்டை. இது மாடுபிடி வீரர்களின் ஒரு ஒட்டுமொத்தமாக கிராமத்து மக்களில் எல்லோரும் பொதுவாக கலந்து கொள்ள வேண்டிய நிகழ்ச்சி. ஆனால் இது அப்படியே அதை திமுக நிகழ்ச்சியாக மாற்றி அதை அவர்களுக்குள்ள நிகழ்ச்சியாக மாற்றுவதே முதல்ல தவறு. எல்லோருமே சேர்ந்து கலந்து கொள்ள வேண்டும். இன்னும் அதிக வாய்ப்பு கொடுக்க வேண்டும், இன்னும் அதிகமாக பயிற்சி கொடுக்க வேண்டும், இன்னும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. இல்லை, திமுக வாக்குறுதின்னு சொல்ல முடியாது. அதில் வேறு வாக்குறுதி இருக்குது. ஆனால் ஒரு அரசாங்கத்திடமிருந்து இன்னொரு அரசாங்கம் கைப்பற்றும் பொழுது அந்த அரசாங்கத்தோட திட்டங்களை விரிவுபடுத்துவது தானே நியாயம். நீங்கள் தாலிக்கு தங்கம் போன்ற திட்டங்களை தடால் நிறுத்திட்டீங்க. அப்படி இல்லாமல் விரிவுபடுத்துகிறார்கள் என்று மக்களுக்காக விரிவுபடுத்துகிறார்கள் மகிழ்ச்சி தான் அடையணுமே தவிர எங்களோட திட்டங்கள் தான் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்வது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை என்பது தான். அதோட ரகுபதி போன்றவர்கள் இதையும் சொல்லுவாங்க, வேறு காங்கிரஸ் இது, இப்போ நாங்கள் கூட்டணி வச்சுருக்கிறது என்ன ஒரு காங்கிரஸ்ன்னு சொன்னால், நேற்று டெல்லியில் கூட்டம் கூட்டினது என்ன காங்கிரஸ்ன்னு ரகுபதி சொல்லட்டும். இது ஒரு காங்கிரஸையே விரிவுபடுத்தி ஒவ்வொரு வகுப்பைப்படுத்தி வச்சிருக்கிறார் மாதிரி, வகைப்படுத்தி வச்சிருக்கிற மாதிரி பேசி கொண்டு இருக்கிறார்கள். ஆக எது எப்படி அரசாங்கம் சரியாக நடைபெறவில்லை, அவங்க கூட்டணி சரியா இல்லை. கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் புழுங்கி கொண்டு இருக்கிறார்கள். அதனால் 2026 அவங்க கூட்டணி முழுமையாக கூட்டணியாகவும் இருக்காது, அந்த கூட்டணி வெற்றியும் பெறாது. அதனால் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். அண்ணன் எடப்பாடியார் முழு நம்பிக்கையோடு, அதுவும் மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட பிறந்த நாளில் முதல் திட்டத்தை நம்ம அறிவிக்கலாம்னு ஒரு ஆஸ்பீஷியஸ் நம்ம சொல்ல மங்களகரமான நாள்னு சொல்வாள், அதில் அறிவிச்சிருக்கிறார். அந்த வகையில் அது மகிழ்ச்சி தான். நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு டெல்லி போகிறோம். நாளைய தினம் எங்களது அகில பாரத தலைவர் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அதில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த இங்கே தமிழ்நாட்டிலிருந்து 20 தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொள்கிறோம்.